Hey guys, welcome back. So ஒரு under 12,000ல ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து இப்போ நியூவாக லான்ச் ஆகிட்டு இருக்கு. நேற்று தான் நம்ம ஒரு மொபைல் பார்த்தோம், Moto G9. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 11,500 rupeesக்கு தான் அந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கா, வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நேற்றே நம்ம வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்கும், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை தொடர்ந்து under 12,000 கேட்டகரியில் இன்னொரு ஒரு நியூ மொபைல் வந்து இப்போது லான்ச் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா OPPO A53. ஸோ இது வந்து இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்கு. இதில் அப்படி என்னென்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தா, அண்ட் இந்த OPPO A53க்கு ஆல்டர்னேட்டாக வேறு ஏதாவது மொபைல்லாம் இருக்கா, ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐகானில் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோஸ் போகிறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OPPO A53 உடைய டிசைன் பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பேக் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து தராங்க வித் ஃப்ளாஷோட. கேமரா மாடல் பார்க்க இப்படி தான் இருக்குது. அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட் சைடில் 6.5 இன்ச்சில் ஒரு டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. மேலே பஞ்சுவல் டைப்பில் செல்ஃபி கேமராவும் இருக்குது. அதுவும் நல்லா லெஃப்ட் கார்னரில் டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டுன்னு பார்க்குறப்ப ஃபுல்லாக பிளாஸ்டிக் பில்டு தான். அண்ட் மேலே கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிரேடியன் டெக்ஸ்சர் மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்குறப்ப OPPO A53 உடைய டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தான் தராங்க. 720p ரெசல்யூஷனில். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9. பஞ்சுவல் டைப்பில் மேலே செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துறாங்க. பிக்சல் டென்சிட்டி 270 பிக்சல் per inch. IPS LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 460 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்டோகோர் ப்ராசஸர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 1.8 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணிக்கும். சிப்செட்டோடைய சைஸ் 11 nanometerல பில்ட் பண்ணது. ஜிபின்னு பார்க்குறப்ப Adreno 610ல வந்து ரன் ஆகுது. அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 தான். இந்த Snapdragon 460 665 கூட சைட் பை சைடு அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்குன்றதை இந்த சார்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ல Snapdragon 665 வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து 2.0 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணிக்கும். பட் உங்களுக்கு 460ல 1.8 GHz வரைக்கும் தான் த்ராட்டல் பண்ணிக்கும். தென் கேமரா சைடு வந்தீங்கன்னா பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் ஒரு பிரைமரி சென்சாரும் 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ சென்சாரும் தென் இன்னொரு 2 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுன்னு வரப்ப 16 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் 5000 mAh ஒரு ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. USB போர்ட் டைப் C தான். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 18 வாட் அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே தந்துடுறாங்க. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைட்லேயே செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. லான்ச் டேட்னு வரப்ப August 25, அதாவது இன்னைக்கு தான் வந்து இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. பிளஸ் இன்னைக்கும் சேலுக்கும் வந்துருச்சு. ஃபிளிப்கார்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் அவைலபிளா இருக்கும். பிரைசிங் அண்ட் வேரியன்ட் பார்க்குறப்ப இதோட பேஸ் வேரியன்டான 4GB RAM அண்ட் 64GB ROM பார்த்தீங்கன்னா 12,990 rupeesக்கு இப்போ ஃபிளிப்கார்ட்ல வந்து செல் ஆயிட்டு இருக்கு. டிசைன் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலை பற்றின ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே சைட் பார்க்குறப்பே ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க, வெறும் 720 பிக்சலில். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மற்ற நிறையா மொபைல்ஸில் இப்போ ஃபுல் ஹெச்டியே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்ப இப்போ நியூவாக லான்ச் ஆகிற அப்கமிங் மொபைல்ஸில் வரதுலே 720p டிஸ்பிளேயோட வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஏன்றது தெரியல. நேற்றே நம்ம பேசியிருந்தோம் Moto G9க்கும் சேம் இதே மாதிரி தான் 720p டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளே சைட் பார்க்குறப்போ ஒரு பெரிய ட்ராபேக்காகவும் இருக்குது. இந்த மாதிரி மொபைல்ஸ் பார்க்குறப்போ ஒரு நெகட்டிவ் வைபாகவும் இருக்குது. ஒரு பெரிய குறையாவே இருக்குது இந்த 720p டிஸ்பிளே. என்னதான் 720p டிஸ்பிளே கொடுத்தாலும் இதில் ஒரு சேஞ்சுக்கு 90 Hz டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு 720p டிஸ்பிளேல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுக்குறது. ஸோ இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 460 ஒரு சிப்செட். ஸோ இது கொஞ்சம் நியூ சிப்செட்னு சொல்லிக்கலாம். அண்ட் இது ஆக்டோகோர் ப்ராசஸர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு வரப்ப 1.8 GHz தான். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மற்ற மொபைல்ஸில் உங்களுக்கு 2.0 GHz வரைக்கும் ஸ்பீடு வந்து கொடுப்பாங்க. பட் இதில் 1.8 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 11 nanometerல ஆர்கிடெக்ட் பண்ணுது. அண்ட் GPU Adreno 610 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வழக்கமாக Snapdragon 600 சீரிஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 665 கூட
இந்த 460க்கும் நம்ம கம்பேரிசன் கூட பார்த்துருப்போம் எது அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 460 வரப்போ ஒரு பேசிக்கான ஒரு சிப் செட், ஒரு டே டு டே யூசேஜ், டே டு டே டாஸ்க் இதெல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணும். பட் ஹெவி யூசேஜுக்குலாம் இந்த சிப் செட் தாங்காது. நீங்கள் ஒரு கேமராக இருந்தாலுமே இந்த சிப் செட் அந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு பேசிக்கான டே டு டே யூசேஜுக்காக வரக்கூடிய ஒரு சிப் செட் அண்ட் வரக்கூடிய மொபைல் மட்டும்தான். தென் கேமரா சைடு வந்தீங்கன்னா டீசெண்டான கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் 13+2+2 காம்பினேஷனில், ஃப்ரண்ட் சைடில் 16 மெகா பிக்சலையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமரா சைடு ஏற்கனவே சொன்ன மாதிரி டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அப்படியே பேட்டரி பார்க்க வந்தீங்கன்னா 5000 mAh ஒரு ஹியூஜ் பேட்டரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயும் உங்களுக்கு அடாப்டராக வந்து கொடுத்துறாங்க. ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் செப்பரேட்டாகவும் இருந்தது. இந்த விஷயம் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெக்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப இதோடைய ப்ரைஸிங், ஸோ இதோடைய ப்ரைஸிங் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 12,990 rupeesக்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இல்லை அதிகமானு கேட்டிங்கன்னா கம்மின்னு தான் சொல்லணும். முக்கியமாக டிஸ்பிளே 720 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை விட கம்மி ப்ரைஸ் தான் ரெட்மி நோட் 9, வெறும் 12,000 ரூபாய் தான். ஸோ அந்த மொபைலில் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோ கொடுத்துட்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமிங் சிப் செட்டான மீடியாடெக் G85 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து வெறும் 12,000 தான் இப்போ செல் ஆகிட்டு இருக்கு. இதை விட பெட்டராகவும் அந்த மொபைல் இருக்குது. ப்ளஸ் இந்த OPPO A53 ப்ரைஸிங்கோட எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு 10 ரூபா ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு realme 6i மொபைல் வந்துடுது. 6iல மீடியாடெக்கோட G90T வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. இதை விட 2 மடங்கு பெட்டரான மொபைல் தான் realme 6i. ஸோ இந்த OPPO A53 வாங்குறதுக்கு நான் ரெட்மி நோட் 9யும் realme 6ஐயும் நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ நேற்று Moto G9ம் சேம் இதே மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தாங்க. 12,000 கேட்டகரியில் இப்போ வரக்கூடிய மொபைல்ஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளேயோ இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ரெட்மி 9 Prime பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 தான். அதிலே வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கப்ப யார் 12,000லாம் கொடுத்து ஒரு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்றது தெரியல. ஸோ இந்த OPPO A53 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஓகேவா இருக்கா? இந்த 12,990 rupees இதுக்கு ஒர்த்தாக இருக்கா இந்த மொபைல்? அண்ட் இந்த மொபைலை நீங்கள் வாங்குவீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை ஃபுல்லாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற எல்லா மொபைல்ஸை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.